இது வந்து கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ்னு ஒரு படம். சரியான படம், நல்ல என்டர்டைன்மெண்ட்டான படம். நம்ம தலைவன் சம்பவம் பண்ணியிருப்பான் படத்தில். ஒரு நேச்சுரல் லைஃப், கேரளாவை அப்படி தான் சொல்லணும். ஒரு அப்பா இல்லாத வீட்டில் ஒரு மூத்த பையன் என்ன கஷ்டப்படுறான், தங்கச்சி அம்மா வச்சுக்கிட்டு கடனோட. அதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும். அவனுக்கு ஒரு புல்லட் இருக்குது, அந்த புல்லட்டை விற்கிற மாதிரி நிலமை வரும். விற்கிறதுக்கு ரெடியாக இருப்பான். அவனுக்கு வேறு வழி இருக்காது. எல்லா வேலையும் செய்வான். பட் அவனுக்கு ஒரு நிரந்தர சேலரியோ நிரந்தர வேலையோ கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அவன் ஒரு சர்ச்சில் இருக்கிறான். அந்த சர்ச்சில் அந்த மோட்டரை இவனே பிரச்சனையை உண்டாக்கிட்டு இவனே சரி பண்ணி கொடுப்பான். அந்த ஃபாதர் ரூபா கொடுப்பாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சின்ன சின்ன காமெடிக்காக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அந்த புல்லட்டுக்கும் அவங்க அப்பா அவனுக்கும் ஒரு சம்மதம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு சீன் கொண்டு வருவாங்க. ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சின்னதாக. அது சின்னதாக முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த புல்லட்டை விற்க போவான். தங்கச்சியோட எஜுகேஷனுக்காக விற்க போவான், வீட்டில் உள்ள கடனுக்காகவும். அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா அந்த டூரிசமில் உள்ளவங்க. அப்போது ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. அவங்க வந்து டூருக்கு போகணும், ஒரு புல்லட்டும் ஒரு டிரைவரும் வேணுங்கிற மாதிரி. அப்போ இவன் பைக்கை விற்க போகும்போது இவங்க ஃபோன் போட்டு கூப்பிட்டு, நீ வா, நாங்கள் அதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அந்த மூவி என்னென்னா, அந்த மூவி எப்படி கடந்து போனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு இவங்க வந்து டூருக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அந்த பொண்ணுக்கு சுற்றி காட்ட. அந்த மாதிரி தான் இந்த மூவி வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். போகிற வழியில் என்னென்ன நடக்குது, போகும்போது சொல்லுவாங்க, அவங்க வந்து லட்சுமி, அவங்கள விட்டுறாத, நீ எவ்வளோ நாள் சுற்றுறியோ அவ்வளோ சேலரி உனக்கு கிடைக்கும், அவ்வளோக்குள்ளே நீ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. தலைவனும் சுற்றி கூப்பிட்டு போய் லாஸ்ட்டில் அடி நிறைய ரூபா செலவு பண்ணி நிறைய இடத்துக்கு போய், இதில் இடையில என்னென்னா அவங்களுக்கு வந்து ரிலேஷனை வந்து மதிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு அவங்களுக்கு வந்து பிடிக்காது. பட் இவனுக்கு வந்து ரிலேஷன் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்தை எப்படி உள்ளே கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க தான் இந்த படத்தோட இதாக இருக்கும். அப்படி இப்படி சுற்றி லாஸ்ட்டில் குஜராத்தி அந்த சைடு போய் சேருவாங்க. அப்போ இவங்க பேகெல்லாம் களவாண்டுருவாங்க. அப்போது அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும். அதாவது ஒரு ஆள் வண்டி பஞ்சரில் இருக்கும். அப்போ இவன் புல்லட்டில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து ஒட்டி கொடுப்பான். அப்போ அவரை வந்து நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவர். பட் மலையாளி இவங்கள்ட்ட காட்டிக்கிட மாட்டாங்க. இங்கிலீஷில் பேசிட்டு வீட்டில் கூட்டியே வைப்பாங்க. நைட்டு குடிச்சிட்டு மலையாளத்தில் எல்லாத்தையும் வளம்பிடுவார். அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. இப்படி கொஞ்ச நாள் போய்க்கிருக்கும். இவங்க கேஸ் கொடுத்துருப்பாங்க, இப்படி பாஸ்போர்ட் சீட்டஸே காணும்ன்ட்டு. லாஸ்ட்டில் என்னென்னா, அதுக்காண்டி நிறைய விஷயங்கள் செய்யும்போது ரூபா இல்லாமல் போயிடும். வேறு இவங்க இந்த பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிரும். அவங்க பைக் ஓட்டும்போது ஆக்சிடென்ட் ஆகிரும். அப்போ அதை ரெடி பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பாங்க. நிறைய செலவாயிரும். அப்போ அந்த மனுஷன் என்ன செய்வார்னா, வீட்டில் இருந்து ஒரு நகையை எடுத்து விற்று இவங்களுக்கு எல்லாம் செஞ்சுருவார். அப்போ இப்போ குஜராத்தி மோஸ்ட்லி என்னென்னா அசட்ஸை விற்க யோசிப்பாங்க, விற்க மாட்டாங்க மோஸ்ட்லி. அவங்களோட இது வந்து அசட்ஸ் விற்கவே கூடாதுங்கிறது தான். அப்படிங்கும்போது விற்றுருவார். அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இவன் வந்து பார்க்கணும், இப்படி ஒருத்தவங்க நமக்காண்டி கஷ்டப்படுறோன்னா இவன் புல்லட்டை விற்று அந்த இதெல்லாத்தையும் செட்டில் பண்ணி அந்த பொண்ணையும் எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்போ இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவொன்னா பொண்ணு கஷ்டப்பட்டுருவான். பொண்ணு சொல்லுவாள், எனக்கு ரூபா வாங்க முடியாமல் இல்லை, எனக்கு இது வந்து ஜாலியாக இருந்துச்சு, இந்த ரூபா இல்லாமல் நல்லா சர்வே பண்ண முடியுதுங்கிறது அப்படின்னு அவள் சொல்லுவாள். லாஸ்ட்டில் எம்எஸ்சியில் எல்லாம் ரெடி ஆகிடும், பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி ஆகி இவ கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிரும். அப்போது இவன் வந்து ஒரு லெட்ரு மலையாளத்தில் எழுதி கொடுத்துட்ருப்பான். இவளுக்கு அவன் சொல்லுவான், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் மலையாளத்தில் எழுதியிருக்கேன், எப்போது உனக்கு படிக்கணுன்னா படி அப்படின்னு சொல்லி, எனக்கு மனசில் இருக்கிறத உனக்கு எழுதி கொடுக்குன்னு சொல்லி. அப்போ ஃப்ளைட்டில் வச்சு ஒரு மலையாளி அந்த பொண்ணு பார்க்கும். அவங்ககிட்ட சொல்லி என்ன மீனிங் கற்றுக்கிடுவாங்க. அடுத்து அவங்க வெளிநாடு போயிடுவாங்க. இவன் எங்கள் ஊருக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க, எங்கள் புல்லட்டு எல்லா வேலையும் நல்லா பார்ப்போம், அப்போ புல்லட்டு ஒர்க் ஷாப் ஆரம்பி உனக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவனை ஆரம்பிச்சிருவான். கடன் எல்லாம் முடிஞ்சிடும். நண்பன் ஓரளவு மணி சம்பாரிச்சிருவான், நல்லா வாழ ஆரம்பிச்சிருவான். இவங்க வெளிநாடு போயிட்டு இவங்க வந்து நிறையா சம்பாரிச்சிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் செட்டில்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அந்த விற்ற பைக்கை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லி அந்த குஜராத்தி அங்கே இருக்க மலையாளிகிட்ட பேசி அதையும் வாங்கிட்டு ஒரு நாள் கால் பண்ணுவாங்க என் பிள்ளைக்கு. அந்த குஜராத்தி அங்கே இருக்க மலையாளிக்கு கால் பண்ணி கூப்பிடுவார், இப்போ என் பிள்ளைக்கு பேர் வைக்க போகிறோம், நீ வான்னு. போனால் அங்கே சர்ப்ரைஸ் பைக் இருக்கும், அந்த பொண்ணு இருக்கும். பொண்ணு ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். மூவியை வந்து ஒரு நார்மல் மனுஷனோட வாழ்க்கை அந்த மாதிரி ஜாலியாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் படத்தை பார்க்குறோங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்காது, ஜாலியாக போகும். அதில் என்னென்னா ரிலேட்டிவ், ரிலேஷன், ஃபேமிலி, ஒரு மிஷினாக இருந்தாலும் அது கூட மனுஷனுக்கு எவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் காட்டியிருப்பாங்க. எங்கே போனாலும் நமக்கு உதவுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அது மலையாளிக்கோ தமிழனோ ஹிந்தி யாராக இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் காட்டியிருப்பாங்க. நிறையா அதில் இப்போ அவங்க பொருள் திருட்டு போகாமல் இருந்தால் அவங்களுக்கு அதெல்லாம் நினச்சிருக்காது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்காது.
சின்ன சின்ன த்ரில்லிங்கான விஷயங்கள் உள்ளே வச்சு நல்ல மூவியை வந்து த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. ஜாலியாக இருந்திருக்கும். பெரிய அடிதடி அந்த மாதிரி அப்படின்னா இல்லாமல் நார்மலாக கொண்டு போயிருப்பாங்க. மூவி வந்து ஒரு அடிப்பொலியான மூவின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க மூவியை. லாஸ்ட்டில் அவங்க 2 பேருக்கும் பிடிச்சிரும். அவங்க 2 பேரும் மறுபடியும் அவங்க டூர் சேர்த்து வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து டூருக்கு போகிற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. லாஸ்ட்டில் தங்கச்சியை பற்றினா காட்டியிருக்க மாட்டாங்க. இதோட முடிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓகேங்கிற மாதிரி. அவ்வளோதான் இந்த படம். நல்லாயிருக்கும். முடிஞ்சால் பாருங்கள். கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் மலையாள படம். மோஸ்ட்லி மலையாள படங்கள் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு தான் எடுப்பாங்க. அது நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு தேவையில்லாத சீனும் இல்லை. ஆனால் இதில் மோஸ்ட்லி ட்ராவலோட சீன் நிறையா இருக்கிறதுனால ரொம்ப அந்த டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ட்ராவல் எல்லா இடத்துலையும் நிறையா கஷ்டப்பட்டுருப்பாங்க. பட் மூவி வேறு லெவல் மூவி. பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் அடுத்த